ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் வெடித்ததும் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆனியனோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. பார்த்தீங்களா, சைட்லலாம் தண்ணி அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போதைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜை ஓப்பன் பண்ணி ஒரு கலர் காரி விட்டுக்கலாம்.
நல்லா குக்காகி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு நமக்கு பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இதில் எதுவும் வறுக்கவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லைங்க. சிம்பிளாக பேட்சஸ் கூட ட்ரை பண்ணிடலாம். ரசத்துக்கூடையும் சாம்பார் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க சர்வ் பண்ணிடலாம். சிம்பிளான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.